ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக் இதெல்லாம் பாட்டு கேட்குறதுக்கு நம்ம இப்போ சகஜமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போல்லாம் டெக்னாலஜி பெருசாக வளர்ந்து இல்லாத ஸ்டேஜ். நம்ம நிறைய வீடுகளில் இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் வேல்வ் ரேடியோஸ் பார்த்துருந்துருப்போம். இது ஃபிலிப்ஸ் ப்ரெஸ்டீஜ் தான். இதே மாதிரி வேலியன்ட் அண்ட் மர்ஃபி ரேடியோஸ் இதெல்லாம் சகஜமாக நம்ம வீடுங்களில் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இதெல்லாம் நிறைய கோயில், கச்சேரி, திருவிழா, மாஸ்க், சர்ச் இதிலெல்லாம் இந்த மாதிரி வேல்வ் ஆம்ப்ளிஃபையர்ஸும் பார்க்க முடியும். அண்ட் டேப் ரிகார்டர்ஸ் இதெல்லாம் நம்ம சகஜமாக வீடுகளில் வச்சுருந்தோம். ரேடியோ, டேப் ரிகார்டர்ஸ் இதெல்லாம் கச்சேரிங்களுக்கும் சரி வீடுகள்லேயும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த ஃபிலிப்ஸோட ப்ரெஸ்டீஜுங்க. இது மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டில் நிறைய இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்க முடியும். ஃபிலிப்ஸ் ப்ரெஸ்டீஜ்ன்றது காமனாக நிறைய வீடுகளில் இருந்தது தான். இதே மாதிரி வேலியன்ட் 2 இதோட காம்பேக்ட் சைஸில் இருக்கும். அதுவும் சகஜமாக வீடுகளில் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்ஃபி ரேடியோஸ் கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. ஸோ இதெல்லாம் சகஜமாக வீடுகளில் பார்க்கக்கூடிய வேல்வ் ரேடியோஸ். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் இதே பாருங்கள், டிசைனே பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அண்ட் கிரில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த டயல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்னை அண்ட் அதர் சிட்டி டீட்டெயில்ஸு. அதே மாதிரி நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவே இருக்கும். அந்த உடன் ஃபினிஷே அப்படியே ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். இது வீட்டில் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. ஸோ கண்டிஷன்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போவும் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் ரேடியோ பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க நாபில் யூஸ்வலாக அந்த டோன் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ஆன் ஆஃப் வால்யூம் தான் பார்த்துருப்போம். இதில் ஆன் ஆஃப் டோன் கண்ட்ரோல் இருக்கும், பக்கத்தில் வால்யூம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா பேண்ட் செலெக்ஷன் அண்ட் பிக்கப் கொடுத்துருப்பாங்க. பிக்கப் ஒன்றும் இல்லை, நம்ம ரெக்கார்ட் பிளேயர்ஸ் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டியூனிங் நாப். ஸோ இதை வச்சு நம்ம டயல் என்ன ஸ்டேஷன் வேணுமோ டியூன் பண்ணிக்கலாம். இப்போவும் இது தெரிஞ்சதான் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. அண்ட் இந்த எஸ்பெஷலி மேஜிக் ஐ அப்போ எல்இடி லைட்டெல்லாம் இல்லாத டைமில் இந்த மேஜிக் ஐ தான் மேஜிக் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன ஸ்டேஷன் டியூன் பண்ணுறோம், ரேடியோ ஆனில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அந்த மேஜிக் ஐ வச்சு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் ப்ளக்கோட கிடைக்கிறது ஒரு அதிசயமான விஷயந்தான். இப்படியெல்லாம் ஒரு ரேடியோ இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா இதை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இதெல்லாம் காலத்தின் பொக்கிஷம் மாதிரி. இங்கே ப்ளக்லேயே பாருங்கள் ஃபிலிப்ஸ் போட்டிருக்கு. ஸோ நிறைய ரேடியோஸ் ஒரிஜினல் ப்ளக்கோடே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல, எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட பேக் வியூ நம்ம பார்க்கலாம், இந்த பேக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லாகவே உடன் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு நம்ம ஷார்ட் வேவுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஆண்டனா கனெக்ட் பண்ணி ஆகணும். மீடியம் வேவுக்கு உள்ளே ஃபெரைட் ராட் வந்துடும். பட் ஷார்ட் வேவுக்கு நம்ம வெளியே ஆண்டனா கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்விட்சஸ் நிறைய போர்டில் பார்த்துருக்கேன் நான். இது எதுக்கு இந்த ஸ்விட்ச் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது வேணால் கழட்டி கூட காட்டுறேன். இந்த ஸ்விட்சை டம்மி பர்பஸ்க்கு தான் வச்சுருக்காங்களே, எதுக்கு இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ மற்றபடி இதில் பிக்கப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு நல்ல மெயின்டைன்டு ஒரு ரேடியோவாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியில் இருந்திருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ஸ்விட்ச் இருக்கே தவிர அதுக்கு எதுவும் கனெக்ஷனே இல்லை. இந்த மாதிரி நிறைய செட்டில் பார்த்துட்டேன் நான். ஸ்விட்ச் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பட் கனெக்ஷனே இல்லாமல் அப்படியே நிற்கிது. மேபி ஏதாவது பவர் ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்பீக்கர் ஆன் ஆஃப்க்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. உள்ளே நீங்கள் வேல்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் வேல்வ்ஸ் இருக்கும், ப்ரீ ஆம்ப்பு, மிக்சர் அண்ட் பவர் ஆம்ப்புன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஐஎஃப் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தென் கெப்பாசிட்டர்ஸு அது இதுன்ட்டு யூஸ்வலாக ஒரு காமன் ரேடியோவில் பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். உள்ளே ஃபெரைட் ராட் தான், அதுதான் மீடியம் வேவ் ஆண்டனா. அண்ட் தென் மேஜிக் ஐ டியூபும் ஒரு பெரிய ஸ்பீக்கரும் கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அப்போவே சர்க்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே ஸ்டிக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்வ் ஃபால்ட் ஆகிருக்கு, க்ளோ ஆகலை அப்படின்னா அது என்ன வேல்வு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுன்றது இங்கேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேல்வோட டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ECH 81, ECL 82 இந்த மாதிரி எல்லா வேல்வ் நம்பர்ஸும் இங்கே போட்டிருக்கனால சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்வு போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம கடையில் இந்த வேல்வு காமிச்சா இல்லை இந்த நம்பர் சொல்லியே வாங்கிட்டு அந்த வேல்வை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ரேடியோ ஓட வைக்கலாம். மோஸ்ட்லி வேல்வ்ஸ் தான் ஃபால்ட் ஆகும், மற்றபடி பெரிய மேஜர் காம்பனன்ட்ஸ் ஃபெயில் ஆகாது. கெப்பாசிட்டர்ஸ்லாம் ஒரு லைஃப் பீரியடுக்கு அப்புறமா தான் ஃபெயில் ஆகும். அண்ட் இது 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகக்கூடியது. 46 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன்றதை க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஸ்டேஷன் டியூன் ஆகுதுன்ட்டு.
அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவை தரும் தீமையை நீக்கி நல்ல வழிப்படுத்தி துன்பம் வரும்போது அந்த துன்பத்தையும் பங்கு போட்டுக் கொள்வதே நல்ல நட்பு. குறள் எண் 787, அதிகாரம் நட்பு. குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30 ஆகாஷ்வாணி. நேர்கள் கேட்கவிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. கோயில் கச்சேரின்னு வந்துச்சுனாவே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு தாங்க. ஸோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற அந்த சவுண்ட் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம பார்க்கணும். அது அப்போ தான் வியப்பு தெரியும். ஸோ அதில் மெயினாக வந்து இந்த மாதிரி வேல்வ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறது வந்து இது TM50ன்றது அவுஜாவோட TM50 வேல்வ் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து கிட்டத்தட்ட 40 to 50 வாட்ஸ் வந்து பவர் அவுட்புட் கொடுக்குற ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது 50 வாட்ஸ்ன்றது RMS வாட்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு 80 to 100 வாட்ஸ் அவுட்புட் எப்படி கேட்குறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாக வந்து மெட்டல் சாசினால உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு புல்லட் ப்ரூஃப் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி இருக்கும். எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், என்ன தட்டுப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 மைக்கு அண்ட் ஒரு ஆக்சிலரி அண்ட் ஃபோனோ இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஃபோனோன்றது நம்ம ரெக்கார்ட் பிளேயர் இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி பேஸ், ட்ரபிள் அண்ட் பவர் கனெக்டர்ஸ் வந்து பவர் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் இந்த LED மட்டும் மிஸ் ஆகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈஸியாக கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையர்னாவே ஏகப்பட்ட சூடாகும். ஸோ அதுக்காகவே வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பேக் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். பேக்கில் வந்து என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த பவர் ஃபியூஸ் தவிர நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸில் ஏதாவது வந்து ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து PAக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பீக்கர் மாற்றோன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு வோல்டேஜ் சப்ளை அனுப்புவாங்க. ஸோ தட் லாங் டிஸ்டன்ஸுக்கு சவுண்ட் வேவ்ஸ் போகிறதுக்கு. அண்ட் தென் நார்மல் ஸ்பீக்கர் ஓம்ஸும் கொடுத்துருக்காங்க, 4 ohmsலேருந்து 32 ohms வரைக்கும். அப்புறமா மைக் கனெக்டர்ஸ் அண்ட் ஃபோனோ இன்புட் கனெக்டர்ஸ் அண்ட் ஆக்சிலரி இன்புட் இது எல்லாமே வந்து இந்த வேல்வ் ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீரியல் நம்பரும் பார்க்கலாம். சீரியல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வந்து எந்த யூனிட்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வருதுன்றது இதை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையரோட எக்ஸ்டர்னல் வியூ வந்து இருக்கும். ஃபுல்லாக வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பயங்கரமாக சூடாகும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டம்ளரில் ஒரு காஃபி வச்சா கூட காஃபி சூடாகிடும் அந்த மாதிரி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ வர இன்புட் பவரை வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி உள்ளே வந்து இன்புட்டாக கொடுக்கும் இது. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமானது. அண்ட் ஒரிஜினல் அந்த ஸ்டிக்கரே அப்படியே வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கிடச்சா அதை வந்து பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்க்குறது வந்து இது வந்து அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் டிரைவரை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. ஸோ நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக வந்து கரண்ட்டும் வந்து அதிகமாக வரணும், அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ஈக்குவலாக வர்றதுக்கு இந்த மாதிரி மிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அவுட்புட் வேல்வ்ஸ் EL84 வேல்வ்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்குறது வந்து ப்ரீ ஆம்ப் வேல்வ்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் மிக்சர் வேல்வும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரீ ஆம்ப் ஸ்டேஜ், பவர் ஆம்ப் ஸ்டேஜ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்ததில்லை அப்படின்னா இப்போ பாருங்கள். பட் 50 இயர்ஸ் முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து சகஜமாகவே தெரியும் ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு கச்சேரிகளில் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி கச்சேரிகளில் இந்த டேப் பிளேயர்ஸும் வந்து ஏகப்பட்டது பார்க்க முடியும் யூஸ்வலாக. ஸோ வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டேப் ரிகார்டர்ஸ் ஆர் டேப் பிளேயர்ஸ் வந்து வச்சுருப்போம். அதில் ஒரு சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ரிவ்யூக்கு காட்டுறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் வந்து வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து இதுக்கு கைண்ட் ஆஃப் லைக் ஒரு லோக்கல் செட்டு மாதிரி தான். ஏன்னா அப்போ வந்து நம்ம ப்ரீமியம் செட்ஸ் எல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு ரெடிமேடு செட்ஸ் தான், ஒரு லோக்கல் மேடு செட்ஸ் தான் வந்துட்டு நிறைய வீடுகளில் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுலேயும் மைக் இன்புட்டும் இருக்கும். ஏன்னா இது இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையரும் உள்ள இருக்கனால மைக் இன்புட் கொடுத்து அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நார்மல் டேப் கேசட் போடுற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பேஸ் அண்ட் ட்ரபிள்லாம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. பீக் லெவல் இண்டிகேட்டருக்கு வந்து சிலதில் வியூ மீட்டர் டைப் பார்ப்போம், சிலதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி LED ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கீழே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்விட்ச் அண்ட் லவுட்னஸ் ஆப்ஷன் அண்ட் டேப் ஆர் மைக் இன்புட் செலக்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேப் வேணுமா மைக் வேணுமான்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது ஆம்ப்ளிஃபையர் இருக்கனால இதுலேயும் வந்து வென்டிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட பேக் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி இதில் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையர் இருக்கனால நம்ம வந்து டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 220 வோல்ட் நம்ம பவர் சப்ளை இன்புட்டாக கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு டிசி சப்ளை இருக்குது, பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிசி சப்ளை கொடுத்தும் இதை வந்து நம்ம இன்புட் பவர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து தனித்தனி சேனல் வந்துடும். ஸ்டீரியோ டேப் பிளேயர்னால நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து தனித்தனி இன்புட்ஸ் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் லைன் இன் கொடுக்கலாம். கொடுத்து இது ஆம்ப்ளிஃபையர் சப்போர்ட் இருக்கனால நம்ம டேப் இல்லாட்டியும் லைன் இன் கொடுத்து இதோட ஆம்ப்ளிஃபையர் சப்போர்ட்டோட நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இதில் பின்னாடி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இன்சைட் வியூ பார்க்கலாம். இது வந்து இன்சைட் எப்படி இருக்குன்ட்டு இது பார்க்கறதுக்கு தான் பிரம்மாண்டமாக தெரிஞ்சாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த லோக்கலி மேடு டேப் ரிகார்டர்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எஃப்எல்டி மெக்கானிசம் ஒன்று வச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து கேசட் மெக்கானிசம் ஸ்டாண்டர்டாகவே கிடைக்கும். அப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கூட வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்எல்டி மெக்கானிசம் வாங்கி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்னால இந்த மாதிரி ஒரு யூனிட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் போர்டு பார்த்திங்கன்னா ஒரே போர்ட்லேயே வந்துட்டு ப்ரீ ஆம்ப் ஸ்டேஜும் வந்துடும். ஸோ ஹெட்லேருந்து வர கனெக்ஷன் இங்கே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஏரியா வந்துட்டு ப்ரீ ஆம்ப் செக்ஷன் மாதிரி வரும். இந்த கெப்பாசிட்டர்ஸ் ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து ப்ரீ ஆம்ப் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா வர்றது தான் வந்துட்டு பவர் ஆம்ப் ஸ்டேஜ் வரும். ஸோ இதில் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து ஒரு டைமில் டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஐசி யூஸ் பண்ண ஸ்டேஜ் இது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 95 அந்த பீரியட்லாம் 95க்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஐசி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டிரான்சிஸ்டர் வந்து அப்படியே டிரான்சிஷன் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி டு பவர் இது வந்து பிரித்து கொடுக்கறதுக்கானது. பேட்டரியிலேருந்து இன்புட் வேணுமா இல்லை பவர்லேருந்து வேணுமான்றது. ஸோ அந்த சுவிட்ச் ஓவர் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து ட்ரபிள் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல் அதுக்கெல்லாம் தனி ஒரு சின்னதாக போர்டு கொடுத்துருவாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுலேருந்து இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ்க்கு பவர் அவுட்புட் கொடுக்கும். அண்ட் தென் பேட்ரி இதுவும் வந்து டெர்மினல் எடுத்துக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் எல்இடி இது ட்ரைவ் பண்ணுறதுக்கு தனி போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து கண்ட்ரோல் எடுத்து அந்த எல்இடி அரேஸ் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போர்டு. இந்த போர்ட்லேருந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து ஈஸியாகவே அசம்பிள் பண்ணலாம். நான் கூட வந்து சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு டேப் ரிகார்டர் நானே பில்ட் பண்ணியிருக்கேன். போர்டு வாங்கி அதில் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதிலே நானே ஃபிட் பண்ணி சால்டர் பண்ணி அதை வந்து ஒரு ஒர்க்கிங் டேப் ரிகார்டராகவே ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் இருக்குது. நிறைய பேரும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹாபி மாதிரியே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்து பில்ட் பண்ணோன்ட்டு. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறது வந்து ஒரு படா சைஸு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர். இது கிட்டத்தட்ட வந்து 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பிராண்டட் கிடையாது, இதுவும் கைண்ட் ஆஃப் லைக் ஏதோ ரெடி பண்ண செட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேர் எதுவும் தெரியல, ஹைஃபைன்னு போட்டிருக்கு. பட் ஆனால் சைஸு பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு. ப்ளஸ் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோகிராம் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிட்டான ஒரு சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெயினாக சர்ச்சு, கோயில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக ரொம்ப ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த பேஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும், இன்புட் கண்ட்ரோல்ஸ். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த HDLTன்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்டி தான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். எல்டி ஆன் பண்ணால் எல்லா ஃபிலமெண்ட்ஸும் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும், வேல்வில் உள்ள ஃபிலமெண்ட்ஸு. அது ஒன்ஸ் க்ளோ ஆனதுக்கப்புறமா இந்த ஹெச்டி ஆன் பண்ணோன்னா அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் பவர் வரும். அப்போ தான் வந்து இந்த செட்டே ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டோன்னா வேல்வ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோவாக வந்து அதை வார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்டி ஹெச்டின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதோட சைட் வியூ இதெல்லாம் பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட அஹூஜாவோட ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பிராண்டு கிடையாது. ஸோ இதோட பேக் வியூ பார்க்கலாம் நம்ம, பேக் வியூவில் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எல்லாமே அதே கண்ட்ரோல்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் ஓம்ஸ் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ஓம்ஸ் ரேட்டிங்கில் நம்ம ஸ்பீக்கர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 4 ohmsலேருந்து 32 ohms வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த கண்ட்ரோலுக்கு ஏதோ லேபிள் இருந்திருக்கு, அது வந்து மேபி ரீபெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அண்ட் தென் மைக் இன்புட்ஸ் இருக்குது, ஆக்சிலரி இன்புட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம ஃபோனோட இன்புட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே வந்து இந்த சர்வீஸ் பண்ணியிருக்காங்க போல். இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து இன்னும் இருக்குது, நான் ஆன்லைனில் தேடி பார்த்தா இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க வேல்வ் செட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல.
மேபி அந்த டைமில் வந்துட்டு அவங்க பாப்புலராக இருந்திருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வேல்வு செட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு. பட்டு பக்காவான ஒரு படா ஆம்பிளிஃபயருங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க வேல்வ்ஸ் வந்து 6L6 வேல்வ்ஸு அண்ட் பவருக்கு வந்து 6L6 வேல்வ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்ம சைஸாக இருக்கும் இந்த வேல்வ்ஸ் எல்லாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேல்வ்ஸும் கூட, அந்தளவுக்கு வந்து பவர் தேவைப்படுது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அஹூஜாவோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ ஜென்யூன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லோக்கல் அசம்பிள் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதையும் வந்து ஒரு லோக்கல் மேடு ஒரு வேல்வ் ஆம்பிளிஃபையர் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அது வந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து 6L6 வேல்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு ஸோ இது ப்ரீஆம்புக்கு வந்து ஐ திங்க் ECC 83 தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து மைக் ப்ரீஆம்ப் ஸ்டேஜுக்கும் ப்ளஸ் மிக்சருக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 6L6 வந்து பவர் அவுட்புட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபில்டர் கேப்ஸ் அது இதுன்னு இருக்கும். அண்ட் உள்ளே வந்து இதுக்கு பின்னாடி தான் மற்ற சர்க்யூட்லாம் வரும். நம்ம ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸு, டயோட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி வரும், இதுக்கு பின்னாடி உள்ள சர்க்யூட்டு. ஸோ இது வந்து நான் வேணால் டீட்டெயில்டாக அப்புறம் ஒரு செப்பரேட் வீடியோவில் காட்டுறேன் நான். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஓவர்வியூ காட்டலான்ட்டு இப்படியெல்லாம் வந்து வியக்க வைக்கிற ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஐசி பேஸ்டு ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட பவரும் வேறு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இதாக இருக்கும். இப்போ இங்கே ஆக்சிலரி இன்புட் வழியாக நம்ம ஒரு டேப் ரிகார்டர்லேருந்து இன்புட் கொடுத்தோம்னா இதில் ஒரு பெரிய ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டோன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.